இப்போ 4:1 படிங்க. 1 பேர்ல 4:1. இது வேற சப்ஜெக்ட் வரும் பாருங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிலுவையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இது என்ன பாடு அப்படின்னா, இது அவருடைய பாடுகளுக்கு நம்ம பங்குள்ளவர்கள். அல்லேலூயா. இது அவர் என்ன பாடுபட்டாரு? சிலுவையில எல்லா பாடுகளும் பட்டார். அந்த பாடுக்கு பங்குள்ளவர்கள் யாரு? நம்ம. அல்லேலூயா. அதை நீங்க ஆயுதமாக சிந்தையிலே நீங்க தரித்துக் கொள்ளுங்கள். அவர் கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியா, மாம்சத்திலே என்ன பாடுபட்டார்? கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே என்ன பாடுபட்டார்? சிலுவையில எல்லாவற்றையும் செய்து விட்டார். தரித்திரம் மாற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார். அக்கிரமங்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார். எல்லாமே அவர் செஞ்சார். இப்போ அந்த பாடுக்கு நீங்கள் யாரா? பங்குள்ளவர்கள். அல்லேலூயா. அப்போ இது இந்த உபத்திரம் எது? இது கிறிஸ்துவினால், கிறிஸ்துவின் உபத்திரத்தினால் நமக்கு கிடைச்ச பாடம். இப்போ நான் சம்பாதிக்கிற நான் இப்ப வேதனைப்பட்டு வேர்வை சிந்தி நிறைய சம்பாதிக்கிறேன்னு, இந்த சம்பாதித்ததுக்கான பலன் யாருக்குள்ள வரும்? என் பிள்ளைக்கு வரும். அல்லேலூயா. என் பாடுக்கான பலன் அந்த பங்குள்ளவர்கள் யார்? என் பிள்ளைகள். அதே போல கிறிஸ்துவின் பாடுகளுக்கான பங்கு யாருக்குன்னா அவருடைய பிள்ளைகளுக்குரியது. அல்லேலூயா. இதை நீங்க இதை ஆயுதமாக உங்க சிந்தையிலே தரித்துக் கொள்ளுங்கள். எப்படி தரித்து கொள்ளணும்? எனக்காக என் தகப்பன் பாடுபட்டு இருக்கிறார், அதனால அந்த பாடுகள் எனக்கு செயல்பட முடியாது என்பதை நீங்க தரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அதை உங்க சிந்தையிலே தரித்துக் கொள்ளணும். அந்த பாடுகள் அப்ப இதுக்கு முன்னாடி உள்ளது என்ன? கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு பாடு வந்தது. எதனால? அவர்களாடி செய்திருக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொண்டதனால, அதை நாம் சொன்னதனால நமக்கு பாடுகள். ஆனா இது என்ன பாடுனா? கிறிஸ்துவுக்குள்ளான கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். கிறிஸ்து அந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால், கிறிஸ்து நமக்காக எதில பாடுபட்டார்? மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நம்மள பார்த்து சொல்றாரு, நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். எப்படி நீங்க ஆயுதமாக தரித்துக் கொள்ளணும்? உங்களுக்கு ஒரு கடன் இருக்கு, உடனே நீங்க எப்படி உங்க சிந்தையில தரிக்கணும்னா, எனக்காக இயேசு கடனை சுமக்கும்படிக்கு அவருடைய ஐஸ்வரியத்தை எனக்கு தந்து அவர் நிர்வாணமாய் மாறினார். என் கடனை அவர் சுமந்து தீர்த்தார். அப்படி உங்க சிந்தையில தரிச்சு, அதனால எனக்கு இந்த கடன் இருக்க முடியாது என்பதை அந்த ஆயுதமாக உங்க சிந்தையில தரித்துக் கொள்ள வேண்டும். இப்ப நீங்க உலகத்துக்குரியவர்கள் எடுத்த நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க என்னத்தை தரிச்சு கொண்டிருக்கிறாங்க? கடன் இருக்கு. என்னத்தை தரிச்சு கொண்டிருக்கிறாங்க? எனக்கு கடனா இருக்குது, இயேசு ஏற்றுக்கொண்டதால எனக்கு இந்த கடனா இருக்குது. இதை அவங்க நினைச்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆயுதத்தை அவங்க சிந்தையில தரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து எனக்காய் செய்திருக்கிறார் என்பதை அவங்க சிந்தையில நினைச்சல தரிக்கல. அல்லேலூயா. அதை தரிக்காதபடினால அவங்களுக்கு அவங்க ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இது எதை? கிறிஸ்துவின் பாடில் நீங்கள் பங்குள்ளவர்கள், அவருடைய ஐஸ்வரியத்தில் நீங்கள் பங்குள்ளவர்கள், சிலுவையில் அவர் செய்ததற்கு எல்லாவற்றுக்கும் நீங்கள் பங்குள்ளவர்கள். அல்லேலூயா. அதிலே 14 படிங்க. 13 14. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஆமென். நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவதற்காக இயேசு பாடுபட்டிருக்கிறார். அந்த பாடுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களுடைய பாடுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறவர்களால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அப்படி சொல்லப்படுகிறது. அப்போ நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாடுகள் அவர் நமக்கு செஞ்ச பாடுகளுக்கு நீங்கள் தான் சொந்தக்காரர்கள். அவர் இந்த பூமியில உங்களுக்கு செஞ்ச ஒவ்வொரு அடிக்கும் நீங்க சொந்தக்காரர்கள். ஒவ்வொரு உபத்திரத்துக்கும் நீங்க சொந்தக்காரர்கள். என்ன சொந்தக்காரர்கள்? அவர் உபத்திரப்பட்டால் நானும் உபத்திரப்படணும் அப்படிங்கிறது அல்ல. அது மூட புத்தி வேணும். தேவனுடைய வசனத்தை அறியக்கூடிய புத்தியை தேவன் நமக்கு தந்துடணும். அல்லேலூயா. இத சில பிரசங்கியாளர் எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா, அவர் பாடுபட்டு அந்த சிந்தையை நீங்க தரித்து கொள்ளணும். என்ன தெரியுமா? நீயும் பாடுபடு. நீ யாருக்காக பாடுபடுறது என்பதை அறிந்து கொள்ளணும்.
வேதம் தெளிவா சொல்லுது, நமக்காக பாடுபட்டார். நீங்கள் யாருக்காக பாடுபட போறீங்க? நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் நீங்க பாக்கியவான். சுவிசேஷத்தை நிமித்தம் பாடுபட்டால் நீங்க பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் பாடுபட்டால் நீங்க பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா நிக்கிறதுல பாடுபட்டால் நீங்க பாக்கியவான்கள். ஹalleluya. வியாதியில நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்கள் அல்ல, அறியாமையினால் அடிமையாக்கப்படுகிறோம். வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் அறியாமையினால் அடிமையாக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு அநேகர் அறியாமையினால் அடிமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தேவன் எனக்காய் செய்திருக்கிறார் என்பதை அறியாதபடினால் அவர்கள் அடிமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடு எனக்கு உண்டு என்றதை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்க அறியாமையினால், தேவன் நமக்காய் செய்ததை அறியாதபடினால் அவங்க என்ன செய்றாங்க? அதை செய்றாங்க. 3:12 படிக்கலாம். 3:12. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டார். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒருவரும் பாடுபட்டார். எதுக்கு பாடுபட்டார்? கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி பாடுபட்டார். எதுக்காக பாடுபட்டாரு? இந்த பூமியில எதுக்காக பாடுபட்டார்? தேவனிடத்தில் நம்மை சேர்க்கும்படிக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் திரைச்சாலைகள் கிழித்த பொழுது சொல்லுகிறது, தேவனுக்கும் நமக்கும் இருந்த நடு பாவ நடுச்சுவரை தகர்த்து போட்டார். தேவனுக்கும் நமக்கும் வரவில்லாதபடிக்கு இந்த பாவ திரைச்சலை இருந்தது, அதை அவர் சிலுவையிலே தகர்த்து போட்டார். அவர் சேர்க்கும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி தான் அவர் பாடுபட்டார். ஹalleluya. அவர் பாடுபட்டதை எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிங்க தேவனிடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஆமென். ஆமென். எதனால சேர்க்கப்பட்டிருக்கீங்க? அவர் என் பாவத்தை பாடுகளை சுமந்து தீர்த்தபடினார், அவர் எனக்காக மரித்தபடினால தான் நான் சேர்ந்திருக்கிறேன். நான் இத்தனை நாள் ஜெபம் பண்ணனால சேரல, அவர் எனக்காக செஞ்சதனால நான் சேர்ந்திருக்கிறேன். அப்ப நீங்க நினைக்கலாம் ஜெபம் பண்ணக்கூடாது, அப்படி ஜெபம் நீங்க பண்ணா உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க உங்க பிள்ளை உங்க தகப்பன நீங்க கேக்குறீங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். அது ஜெபம். தேசத்துல நன்மை வர வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க, ஏன்னா உங்க பிதாவை விரும்புகிறார். நீங்க தேவனிடத்தில் கேட்கிறீங்க, ஏன்னா நீங்க கேட்டா தேவன் தேசத்தை மாற்றுவார் என்று நீங்க விரும்புறீங்க. அதனால நீங்க ஜெபிக்கிறீங்க, தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க. ஒரு வியாதிப்பட்டவனை நாம ஜெபிச்சா அவர் சுகமாக்குவார் நீங்க நம்புறீங்க. அதனால நீங்க வியாதிஸ்தருக்காக ஜெபம் பண்றீங்க. அதனால நீங்க தேவனுடைய பிள்ளை இல்ல, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால தான் நீங்க ஜெபிக்கிறீங்க. இது அவரால் வந்தது. பாருங்க, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒருவரும் பாடுபட்டார். அதற்காக அவர் மாம்சத்திலே கொலை உண்டார், ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்திலே எதற்காக கொலை உண்டார்? நம்மளை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. எத்தனை கிறிஸ்தவன் நான் தேவனுடையவன் எத்தனை கிறிஸ்தவன் சொல்ல முடியும்? நான் கிறிஸ்துவினுடையவன் எத்தனை பேர் கிறிஸ்தவன் சொல்ல முடியும்? நான் பாவி மனுஷன் என்று சொல்வார், நான் ஒரு மண்ணு என்று சொல்லுவாங்க. ஆனா நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல மாட்டாங்க. அதுக்கெல்லாம் சாதாரணமா போக முடியுமா? அவங்க என்னன்னா தன் சுயத்தை நம்பி தேவனை தேடி கொண்டிருக்கிறாங்க. சுய